வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சுவையான அரநெல்லிக்காய் ஜாம் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த அரநெல்லிக்காய் நம்ம நார்மலாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஜாம் செய்கிறப்போ அந்த புளிப்பு சுவையும் இனிப்பு சுவையும் சேர்ந்து இருக்கிறப்போ அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1 கப் அரநெல்லிக்காய், 1/2 கப் வெல்லம். நான் இதில் வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெள்ளை சக்கரை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெல்லத்தை ஒரு கடாயில் எடுத்துடலாம். எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். நல்லா இந்த வெல்லம் கரையட்டும், அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம். நீங்கள் சின்ன சின்னதாக தட்டி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இது வந்து கரைஞ்சிடும். இதில் ஏதாவது தூசி இருந்தது அப்படின்னா நம்ம மண்ணெல்லாம் சில நேரத்துக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு இது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் இதை கொதிக்க விட போகிறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ இது நல்லா கரைஞ்சிடுச்சு. மண் இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் மண் இல்லை, அதனால் நான் அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காயை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இது நல்லா இந்த வெள்ளை பாகு வந்து நல்லா இதோட மிக்ஸ் ஆகணும், நல்லா திக்காகணும், நல்லா ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிடும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இன்னும் திக்காகணும், அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுலாம். இப்போ நல்லா வத்திக்கிட்டே வருது. இன்னும் நல்லா ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இது லெமன் ஜூஸ் புளிஞ்சா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு 2 இல்லைனா 3 சொட்டு லெமன் ஜூஸ் புளிஞ்சுக்கிடலாம். ஆல்ரெடி வந்து நெல்லிக்காயில் புளிப்பு இருக்கும், ஆனாலும் நல்லா புளிப்பாக வேணும் அப்படிங்கிறவங்க லெமன் ஜூஸ் புளிஞ்சிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கொஞ்சம் திக்காக ஆனதுக்கப்புறம் நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், இல்லை டக்குன்னு அடி பிடிச்சிரும். இல்லைன்னா நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா டக்குன்னு தீஞ்சிடும் கீழே. இப்போ ஓரளவுக்கு திக்காயிட்டே வருது. இது நல்லா திக்காகட்டும். இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா இது கெட்டு போகாது. நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ட்ரை ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும், சீக்கிரத்தில் கெட்டு போகாது. நீங்கள் 1 வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகிறதா இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறப்ப ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒட்டுற மாதிரி வந்துடுச்சு. இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான நெல்லிக்காய் ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த சேனலில் போடுறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்தீர்கள் புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.